நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வாக்காளர் திருத்த பட்டியல் முகாமுக்கு சென்று கொண்டிருந்த பிஎல்ஓவை திமுக பிரமுகர் தனது ஆட்களுடன் வழிமறித்து தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தம்பி கட்டாத பேசாத கை வைக்காத வார்த்தை பேசாத ஏட்டா இருங்க ஏட்டா இருங்க பிரதீப் ஏட்டா இருங்க ஏட்டா இருங்க இருப்பா ஸ்டேஷன்ல தானே கூப்பிட்டுருக்காங்க. ஸ்டேஷன்ல வண்டி ஸ்டேஷன்ல தான் கூப்பிட்டுருக்காங்க. வா. கோத்தகிரியில் பிஎல்ஓ தாக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயசுந்தரம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வாக்காளர் திருத்தப்பட்டியல் முகாமில் பிஎல்ஓ என்று கூறக்கூடிய பூத் லெவல் அலுவலரை தாக்கி எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை கிழித்து சேதப்படுத்திய சம்பவமானது பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் திருத்தப்பட்டியல் முகாம்கள் நடைபெற்று வரும் நிலையில இந்த பணியில வருவாய்த்துறையினர் அரசியல் கட்சியின் பூத் முகவர்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்று கோத்தகிரி அருகே இருக்கக்கூடிய ஜக்கனாரை ஊராட்சி மன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் முகாமின் 82 என்ற முகாமில் வருவாய்த்துறையினர் பிஎல்ஓவாக அரசியல் கட்சி பூத் முகவர்கள் கலந்து கொண்டு பணிகளை மேற்கொண்டு வந்துட்டு. அப்போது வாக்காளர் திருத்த பட்டியல் முகாம்ல வருவாய்த்துறையை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலருடைய உதவியாளர் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது ஜக்கனாரை ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவரின் கணவர் மற்றும் உறவினர்கள் பணியில் இருந்த வாக்காளர் திருத்த பட்டியல் பூத் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தான் அலுவலகத்திற்கு திரும்ப வரும்போது காரை மறித்து அலுவலரை தாக்கி திருத்தப்பட்ட எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை கிழித்து சேதப்படுத்தியும் அலுவலரை சாலையில் இருந்த கல்லை கொண்டு தாக்கி இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தற்போது கோத்தகிரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த சம்பவமானது அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.